தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்கள் கட் ஆஃப் பத்தி டீட்டெயில் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. அதுவும் குறிப்பா வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நம்ம ஜென்ரலா வந்து சொல்லியிருந்தோம். நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம். அதாவது நீட்டோட எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டால எவ்வளோ கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் கூடவே வந்து கவர்மெண்ட் காலேஜும் சேர்த்து தான் பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் கரெக்ட்டா எடுத்திருக்கோம். அதனால திரும்ப வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ் என்னென்ன கட் ஆஃப், அதாவது எந்த ரேஞ்சுக்குள்ள மதிப்பெண் இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது ஸ்டேட் கோட்டாக்கு 92.5%ல நீங்க எடுக்கிற அந்த கோட்டாக்கு. மீதி ரிமைனிங் வந்து நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும். அது இல்லாத 92.5 மட்டும் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலா. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கிட்ட நிறைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்ல சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தோம் மாணவர்கள் கிட்ட. அந்த அடிப்படையில இத வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் மாரி குடுத்துருக்கோம். அதனால கம்ப்ளீட்டா இத பாருங்க. இப்ப நான் சொல்லப் போறது எக்ஸாக்ட் இல்ல. பட் இருந்தாலும் வந்து இந்த ரேஞ்சுல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி, எஃப்பிசி கேட்டகரி, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்வேஷன் அப்படின்றது சம் பெர்சன்டேஜ் வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ ஓசி கேட்டகரி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அது வந்து ஓப்பன் கேட்டகரி. அதாவது எல்லா கேட்டகரியுமே அதுல இருப்பாங்க. அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லாமே அதுல வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, 31% வந்து அந்த ஓப்பன் கேட்டகரி குடுக்குறாங்க. இப்ப வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கம்யூனிட்டி டே இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். அந்த கம்யூனிட்டி இஷ்யூஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா, அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கலாம் கம்ஸ் அண்டர் ஓசியிலே வந்துருவாங்க. இன்னும் சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. நான் வந்து 680 எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, அவங்க எந்த கேட்டகரிக்குள்ளும் வர வேண்டிய அவசியமே இல்ல. ஓப்பன்லயே கூட அவங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். ரைட். அப்ப அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பெரும்பாலும் வந்து ஓசிக்குள்ள தான் வருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 31% வந்து குடுத்துடுறாங்க. அதே போல பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரியில 26.5% வந்து பிசி கேட்டகரிக்கும், பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 3.5% 3.5% வந்து பிசி முஸ்லிம்க்கு குடுத்துடுறாங்க. எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 20% குடுப்பாங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில 15, எஸ்சிஏவை பொறுத்தவரைக்கும் 3, எஸ்டி கேட்டகரியில 1. இதுதான் வந்து பெர்சன்டேஜ் பிரிக்கிறாங்க. ரைட்டுங்களா? அது ஒரு ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றது. இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு சீட்டானது ஒதுக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எஃப்பிசி கேட்டகரியோ, ஒரு பிசி கேட்டகரியில மாணவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றது எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ, அந்த கேட்டகரியில அத்தனை பெர்சன்டேஜ் சீட்டு மட்டும் தான் எடுப்பாங்க. அப்ப 40 சீட்டு வருது. அந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா ஒரு 40 சீட்டு வருதுன்னா, அந்த 40 சீட்டு தான் அலாட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? சரி, இது ஓகே. இப்ப நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் வரலாம். இப்ப சொல்லப் போறது கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொல்லப் போற ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிற மாரி பாருங்க. ஓசி கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 550ல இருந்து 565க்குள்ள இருக்கணும். நான் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா தான் வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மியா வச்சாலும் நாளைக்கு இஷ்யூ வந்துரும். நீங்க தான் சார் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால இது எக்ஸாக்ட் கிடையாது. இது ஒரு பிரெடிக்ஷன் தான். நீங்க அப்படியே சார் நான் வந்து இவ்வளவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கிடைக்காதா அப்படின்லாம் கேட்காதீங்க. மேபி கொஞ்சம் முன்ன பின்னையும் இருக்கலாம். ரைட்டா? அப்ப வந்து 550ல இருந்து 565 ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 540ல இருந்து 555 ரேஞ்சுக்குள்ள இருந்தா கரெக்ட்டா இருக்கும். பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 530ல இருந்து 550 ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாரி பாருங்க. எம்பிசி கேட்டகரியில வந்து 525ல இருந்து 545க்குள்ள இருந்தா உங்களுக்கு கவர்ன்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 36ல எங்க வேணா சீட்டு கிடைக்கலாம். எஸ்சி கேட்டகரியில ஒரு 460 டூ 475 அண்ட் எஸ்ஏ வந்து 420 டூ 445, எஸ்டி கேட்டகரி 420ல இருந்து ஒரு 440 அல்லது 435 டூ 440 ரேஞ்சுக்குள்ள இருந்தா கூட எஸ்சி கேட்டகரி சீட்டு கிடைக்கும் ஃபார் கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இப்ப நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட கமெண்ட்ல, இதுக்கு சீட்டு கிடைக்குமான்னு. இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா பாருங்க. நான் வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் வீடியோவை நீங்க பாஸ் பண்ணி எந்த ரேஞ்சுக்குள்ள நான் சொல்றேன்றதை கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். கவர்ன்மெண்ட் கோட்டா பிரைவேட். இது வந்து மேனேஜ்மென்ட் கிடையாது. கவர்ன்மெண்ட் கோட்டா. அதாவது நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்ன்மெண்ட் கோட்டால போய் 4.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டி சேருவீங்க. இது டியூஷன் ஃபீஸ். அதற்குண்டான கட் ஆஃப். ஓசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 495ல இருந்து 525க்குள்ள இருக்கணும். சரிங்களா? அதே போல பிசி கேட்டகரி இருந்தீங்கன்னா 475ல இருந்து ஒரு 500 ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். பிசிஎம் 475ல இருந்து 500 ரேஞ்சுக்குள்ள இருந்தா அவங்களுக்கும் சீட்டு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியில 450ல இருந்து 470ல இருந்து 490 ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா எம்பிசி கேட்டகரியும், எஸ்சி கேட்டகரியில 415ல இருந்து 430ம், எஸ்சிஏ வந்து
70லேருந்து 390 ரேஞ்சிலயும், எஸ்டி கேட்டகரி 375லேருந்து 400 ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஒன்லி பிரெடிக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் ஆஃப் மேபி இன்கிரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில கொஞ்சம் குறைஞ்சு வர மாரி இருந்தாலுமே, பட் எப்படி இருக்கும் நமக்கு எக்ஸாக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது தான். ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன் டெப்த்தா டீட்டெயிலா 99% கரெக்ட்டாவும் நம்மளால சொல்ல முடியும். இப்போதைக்கு ரேஞ்சுக்குள்ள நீங்க இப்ப நெறைய பேர் கேட்டீங்க இல்லையா? அதனால தான் அந்த ரேஞ்ச் நான் சொல்லியிருக்கேன். அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றத ஒரு ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. தேங்க் யூ.